கடந்த வாரம் இந்திய விமானத்துறைக்கு ஒரு கருப்பு வாரமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. விமான நிலையங்கள் எல்லாம் ரயில் நிலையங்கள் போல காட்சியளித்தன. பல்லாயிரக்கணக்கான பயணிகள் உணவின்றி, நீரின்றி எப்போது வீட்டுக்கு போவோம் என்று தெரியாமல் தவித்தனர். காரணம், இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ நிலை குலைந்து போனது. ஒரே நாளில் 1600 விமானங்கள் ரத்து. டிக்கெட் விலை 1,00,000 ரூபாயை தொட்டது. பங்குச் சந்தையில் 37,000 கோடி ரூபாய் இழப்பு. உண்மையில் என்ன நடந்தது? ஒரு சாதாரண விமான அட்டவணை மாற்றம் எப்படி இவ்வளவு பெரிய தேசிய பிரச்சனையாக மாறியது? டிசம்பர் 8ஆம் தேதியான இன்று வரையிலான முழுமையான விவரங்களை இப்போது பார்ப்போம். இந்த பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொள்ள முதலில் இண்டிகோவின் பலத்தை பார்க்க வேண்டும். இந்தியாவில் இன்று பறக்கும் 10ல் 6 விமானங்கள் இண்டிகோவினுடையது. ஆம், உள்நாட்டு விமானச் சந்தையில் 60%த்திற்கும் அதிகமான பங்கை இந்நிறுவனம் வைத்துள்ளது. தினசரி சுமார் 2300 விமானங்களை இயக்கி வந்த நிறுவனம் இது. ஏர் இண்டியா, விஸ்டரா போன்ற மற்ற நிறுவனங்களை விட பல மடங்கு பெரியது. அதனால்தான் இண்டிகோ சறுக்கிய போது இந்தியாவே ஸ்தம்பித்தது. மாற்று விமானங்களில் செல்ல இடமே இல்லாத நிலை உருவானது. சரி, ஏன் இந்த திடீர் ரத்து? இதற்கு முக்கிய காரணம் FDTL எனப்படும் விமானிகளுக்கான புதிய பணி ஓய்வு விதிமுறைகள். விமானிகளின் உடல் சோர்வை குறைக்கவும் பாதுகாப்பை அதிகரிக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய விதிகள் இவை. இதில் 3 முக்கிய மாற்றங்கள் உள்ளன. 1. விமானிகளின் வாராந்திர ஓய்வு நேரம் 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரமாக உயர்த்தப்பட்டது. 2. இரவு நேர பணி என்பது நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை இருந்ததை காலை 6 மணி வரை என நீட்டிக்கப்பட்டது. 3. மிக முக்கியமாக, இரவு நேரத்தில் ஒரு விமானி அதிகபட்சம் 2 முறை மட்டுமே தரையிறங்க அனுமதிக்கப்படுவார். முன்னதாக இது 6 முறையாக இருந்தது. இண்டிகோவின் பல விமான சேவைகள் இரவு நேரத்தில்தான் இயங்குகின்றன. இந்த புதிய விதிகளால் ஒரு விமானியை வைத்து முன்பு செய்த வேலையை இப்போது செய்ய முடியவில்லை. சுருக்கமாகச் சொன்னால், புதிய விதிமுறைக்கு தேவையான கூடுதல் விமானிகளை இண்டிகோ முன்கூட்டியே வேலைக்கு எடுக்க தவறிவிட்டது. சிக்கல் டிசம்பர் 1ஆம் தேதி மெல்லத் தொடங்கியது. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நிலைமை விபரீதமானது. அன்று ஒரே நாளில் 1600 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு சாதனை, ஆனால் மோசமான சாதனை. மொத்தமாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 4000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று டிசம்பர் 8ஆம் தேதி நிலவரப்படி நிலைமை சற்று சீராகியிருந்தாலும் இன்றும் சுமார் 500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தவறான திட்டமிடல் இண்டிகோவிற்கு பெரிய பொருளாதார அடியை கொடுத்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்காக பயணிகளுக்கு இதுவரை 827 கோடி ரூபாய் ரிஃபண்ட் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, பங்குச் சந்தையில் இண்டிகோவின் தாய் நிறுவனமான இன்டர்குளோப் ஏவியேஷன் பங்குகள் சரிவை சந்தித்தன. கடந்த 6 நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 37,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இண்டிகோ முடங்கியதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட மற்ற விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலையை பல மடங்கு உயர்த்தின. டெல்லியிலிருந்து பெங்களூரு செல்ல ஒரு டிக்கெட் விலை 1,00,000 ரூபாயை தொட்டது. சாதாரண நாட்களில் இது 5,000 ரூபாய் மட்டுமே. இதனையடுத்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தலையிட்டார். இண்டிகோ நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மேலும் டிக்கெட் விலையை கட்டுப்படுத்த அரசு புதிய வரம்புகளை விதித்துள்ளது. தூரத்தை பொறுத்து அதிகபட்சமாக 18,000 ரூபாய்க்கு மேல் வசூலிக்க கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இண்டிகோ மீண்டும் செயல்பட ஏதுவாக பிப்ரவரி 2026 வரை விமானிகளுக்கான இரவு நேர கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ நிர்வாகம் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் சேவைகள் முழுமையாகச் சீராகும் என்று உறுதியளித்துள்ளது. இது ஒரு நிறுவனத்தின் தவறு மட்டுமல்ல, சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால் ஒரு நாட்டின் போக்குவரத்து அமைப்பே எப்படி நிலைகுலைந்து போகும் என்பதற்கான பாடம். நீங்கள் விமானத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் வீட்டை விட்டு கிளம்பும் முன் உங்கள் விமானத்தின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். விமான பயணிகளின் உரிமைகள் மற்றும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள்.